அஇஅதிமுக ஆட்சியை கலைக்க மு.க. ஸ்டாலின் மேற்கொண்ட அனைத்து முயற்சிகளும் தோல்வி அடைந்துவிட்டதாக கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் திரு எடப்பாடி கே. பழனிசாமி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் நலனுக்காக ஒரு துரும்பை கூட கிள்ளி போடாத ஸ்டாலின் தமிழக மக்களுக்காக என்ன நன்மை செய்தார் என்றும் முதலமைச்சர் கேள்வி எழுப்பியுள்ளார். விரத்தில் அவர் பேசுகிறார். இந்த ஆட்சியை கலைக்க வேண்டும் என்று பல்வேறு முயற்சி மேற்கொண்டார். அந்த முயற்சிகளெல்லாம் தோல்வியடைந்து விட்டது. அந்த விரத்திலே அவர் பேசி வருகிறார். ஏற்கனவே பினாமி ஆட்சி என்றால் இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியுடைய பினாமி ஆட்சி என்று புதிதாக கண்டுபிடித்திருக்கின்றார். இவர்கள் அவரோடு கூட்டணி வைத்த போதெல்லாம் தெரியல. திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதாவோடு கூட்டு வைத்து மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் இடம்பெற்றிருந்தார். அப்பொழுதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியை பற்றி அவர்கள் எந்த விமர்சனம் செய்யவில்லை. பிறகு காங்கிரஸோடு கூட்டணி சேர்ந்து மத்திய அமைச்சர்களை இடம்பெற்று ஆட்சி செய்தார்கள். ஆகவே அவருக்கு நாளுக்கு ஒரு பேச்சு பேசுவார்கள். பச்சவந்தி போல் நிறம் மாறுவதை போல இவர்களும் சந்தர்ப்பத்தவாதிகளாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நேரத்துக்கு நேரம் அவருடைய எண்ணத்தை மாற்றிக்கொள்வார்கள், கருத்தை மாற்றிக்கொள்வார்கள். ஆனால் இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆட்சி சிறந்த ஆட்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அம்மாவுடைய நல்லாசையோடு இன்றைய தினம் சிறந்த ஆட்சியை மக்களுக்கு எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். மாண்புமிகு இதயம் புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி காலத்திலே தான் பல்வேறு திட்டங்கள் தமிழகத்திலே நிறைவேற்றப்பட்டன. இவர்கள் ஆட்சி செய்த பொழுது என்ன திட்டங்களை கொண்டு வந்தார்கள் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். தமிழ்நாட்டுக்கு என்ன நன்மை செய்தார்கள் என்பதை மட்டும் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு துரும்ப கூட கிள்ளி போடல.